ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 3ல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பான்ஷன்னா என்ன, கான்ட்ராக்ட்னா எக்ஸ்பான்ஷன்னா விரிகிறது, கான்ட்ராக்ட்னா சுருங்குறது. அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஒரு ஹீட் எனர்ஜி வந்து ஒரு ஆப்ஜெக்டில் வந்து நம்ம சப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, அதோட டைமென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டைமென்ஷனா அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து கூடுது. அந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால அதுக்குரிய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால என்ன சொல்கிறாங்க, அதான் என்ன சொல்கிறாங்க, தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து தெர்மோமீட்டர் வந்து வார்ம் வாட்டரை நீங்கள் வைக்கும்போது அந்த மெர்க்குரியோட லிக்விட் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதே மாதிரி எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர்னா சாலிட், லிக்விட், கேஸ் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பேண்ட் ஆகும். எதனால? ஹீட் மூலியமாக. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இப்போது சாலிடில் உள்ள எக்ஸ்பான்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். சாலிடை வந்து ஹீட் பண்ணும்போது ஆட்டம் வந்து எனர்ஜி கெயின் ஆகும். அதே மாதிரி அங்கே மாலிகுலோட வைப்ரேஷன் அதிர்வு வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாலிடை. எக்ஸ்பான்ஷன் வந்து எங்கே ஸ்மாலராக இருக்குமா, சாலிடில் கம்மியாக இருக்கும் லிக்விட் அண்ட் கேஸஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா சாலிட் வந்து ரிஜிடாக இருக்கும், கனமாக இருக்கனால அங்கே வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகிறது அங்கே கம்மியாக தான் ஆகும். அதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இருக்காங்க. லீனியர் எக்ஸ்பான்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். லீனியர் எக்ஸ்பான்ஷன் என்னென்னா, ஒரு பாடி ஹீட் பண்ணுறோம், அதோட லென்த்து வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா, நீளம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க, லீனியர் எக்ஸ்பான்ஷன். இதை வந்து லீனியர்னா லாங்கிடியூடல் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் என்னென்னா, ஒரு ஏரியாவில் பர்டிகுலர் ஏரியாவில் பெர் டிகிரி அதுக்கு தகுந்தாப்பில் டெம்பரேச்சர் மூலயமா அந்த ஒரு யூனிட் ஏரியாவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். எஸ்ஐ யூனிட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் வந்து பெர் கெல்வின்வாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியலை பொறுத்து இருக்குது. கீழே வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, டெல்டா எல் பை எல் நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் டெல்டா டி. இந்த ஃபார்முலாவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டெல்டா எல்லாம் சேஞ்ச் இன் லென்த்து சேஞ்ச் ஆகிறது டெல்டா எல் சொல்லிருக்காங்க. எல் நாட்னா ஒரிஜினல் லென்த்து, டெல்டா டினா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறத சொல்கிறாங்க. ஆல்ஃபா எல்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். இந்த ஃபார்முலாவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து லீனியர் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் வந்து சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன்னா ஒரு சாலிடோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஓகேவா, அதுதான் என்ன சொல்கிறாங்க, சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். லீனியர்னால் லென்த் வைஸ் பார்த்தோம், இதில் வந்து சாலிடோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன்றாங்க. இதையும் அதை தான் சொல்லியிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். இதோட அதே தான், இது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸுக்கு தகுந்தாப்பில் மாறும். இதோட எஸ்ஐ யூனிட் வந்து பெர் கெல்வினா. இதோட ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, டெல்டா ஏ பை ஏ நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ டெல்டா டி. நம்ம அங்கே எல் பார்த்தோன்னா அதே தான் இங்கே வந்து ஏ, சூப்பர்ஃபிஷியல்னால இங்கே ஏ வச்சுருக்காங்க. டெல்டா ஏனா சேஞ்ச் இன் ஏரியா, ஏ நாட்னா ஒரிஜினல் ஏரியா, டெல்டா டினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஆல்ஃபா ஏனா கோஎஃபிஷியன்ட்டாக சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனும் அதே தான், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இப்போ கியூப் அந்த மாதிரி சர்ஃபேஸ் அந்த மாதிரி ஷேப்லாம் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க, கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனை. அதே கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்கிறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனாக பெர் ஏரியாவுக்கு பெர் டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனாக இது வந்து மெஷர் பண்ணுறது பெர் கெல்வினா அப்படின்றோம். இதோட ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்டா வி பை வி நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி டெல்டா டி. டெல்டா வினா சேஞ்ச் இன் வால்யூம், வி நாட்னா ஒரிஜினல் வால்யூம், டெல்டா டினா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது, ஆல்ஃபா வினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் பொறுத்து டிஃப்ரெண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் இருக்கும். கீழே அந்த டேப்லெட் காலமில் ஒவ்வொரு மெட்டீரியலுக்குரிய கோஎஃபிஷியன்ட் சொல்லியிருக்காங்க. அலுமினியமுக்கு 7 × 10⁻⁵, பிராஸுக்கு 6 × 10⁻⁵, கிளாஸுக்கு 2.5 × 10⁻⁵, வாட்டர் வந்து 20.7 × 10⁻⁵, மெர்க்குரிக்கு வந்து 18.2 × 10⁻⁵ சொல்லியிருக்காங்க. இது வந்து சாலிடோட எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் வந்து லிக்விட் அண்ட் கேஸுக்கு உரிய எக்ஸ்பான்ஷன் சொல்லியிருக்காங்க. ஹீட் பண்ணும்போது லிக்விடோட கேஸும் கெயின் எனர்ஜி ஆகுது, அங்கே ஃபோர்ஸ் நடக்குது. அப்போ என்ன ஆகுது, அங்கே எக்ஸ்பான்ஷன் வந்து ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோன்னா லிக்விட் தான் அதிகமாக மோர் எக்ஸ்பான்ஷன் ஆகுமா, கேஸும் சாலிடையும் கம்பேர் பண்ணும்போது. லிக்விடோ சாலிடை வந்து லிக்விட் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும். இதே கேஸ் தான் இருக்கிறதுலே அதிகமாக எக்ஸ்பாண்ட் ஆகுமா, சாலிடும் லிக்விடையும் கம்பேர் பண்ணும்போது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்காது.
ஃபார் கேஸ் டிபெண்ட் ஆன் த டெம்பரேச்சர் ஆஃப் கேஸஸ். கேஸ் மட்டும் என்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குமாம். இப்போ வந்து லிக்விடை வந்து ஹீட் பண்ணுறோம். இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறீங்க, இல்லை வெசல் எடுத்துக்கிறீங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்டெய்னர் ஹீட் ஆகும், அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே உள்ள தண்ணி வந்து ஹீட் ஆகும். அப்போ கண்டெய்னர் ஹீட் ஆகும்னா அந்த கண்டெய்னர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆனோன்னா அந்த லிக்விட் வந்து ஃபர்தராக ஹீட் ஆகும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பேண்டிங் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாகவும் இருக்கலாம், அப்பர் ரியல் எக்ஸ்பென்ஷனாகவும். ஆக்சுவலானா அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் அப்படின்றாங்க. நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். அப்போ லிக்விடை வந்து என்ன சொல்கிறாங்க, ரியல் எக்ஸ்பென்ஷனாகவும் இருக்கும், அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனாகவும் இருக்கும். அப்போது ரியல் எக்ஸ்பென்ஷனாக என்ன சொல்லுவாங்க, லிக்விடை வந்து ஹீட் பண்ணுறோம், எந்த ஒரு கண்டெய்னருமே இல்லாமல் நம்ம லிக்விடை வந்து ஹீட் பண்ணுறோம். அதை தான் என்ன சொல்லுவாங்க, ரியல் எக்ஸ்பென்ஷன்றாங்க. கண்டெய்னரே இல்லாமல் லிக்விடை வந்து ஹீட் பண்ண முடியாது, அப்படி ஹீட் பண்ணால் என்ன சொல்லுவாங்க, அதை தான் என்ன சொல்லுவாங்க, ரியல் எக்ஸ்பென்ஷனாக. அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷன்னா லிக்விட் பெர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் இன் யூனிட் வால்யூமா. பெர் டிகிரிக்கு ரைஸ் ஆகிற டெம்பரேச்சர் சொல்கிறத கோஎஃபிஷியன்ட்றாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் வந்து பெர் கெல்வின். அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன்னா ஹீட்டிங் லிக்விட் வித்தவுட் யூஸிங் அ கண்டெய்னர். கண்டெய்னர் இல்லாமல் நம்ம ஹீட் பண்ணுற பாசிபிள் கிடையாது. அப்போது ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் போர் பண்ணுறீங்க, அப்போ தெர்மல் எனர்ஜி அங்கே அப்ளை ஆகுது. அப்போ கண்டெய்னர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா ஃபர்தராக ஹீட் கொடுக்க எக்ஸ்பேண்ட் ஆகுமாம். இது வந்து ஆக்சுவலாகவும் இருக்காது, ரியலாகவும் இருக்காது. என்ன சொல்கிறாங்க, the expansion of the liquid apparently observed without considering the expansion of the container. கண்டெய்னரை எக்ஸ்பான்ஷன் இல்லாமல் பார்க்குறத என்ன சொல்கிறாங்க, அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றாங்க. கோஎஃபிஷியன்ட்டாக அதே தான், பெர் டிகிரிக்கு ரைஸ் ஆகிற டெம்பரேச்சர் சொல்கிறத கோஎஃபிஷியன். இதோட யூனிட் வந்து பெர் கெல்வினா. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்து சொல்லியிருக்காங்க, அதை ரியலையும் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனையும் மெஷர் பண்ணுற மாதிரி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரியலையும் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனையும் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டெய்னரில், இதுதான் அந்த கண்டெய்னர், ஓகேவா. இந்த கண்டெய்னரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஊற்றுற லிக்விடை வரைக்கும் லெவல் 1 நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னரை ஹீட் பண்ணுறோம். எதை வச்சு ஹீட் பண்ணோம்னா, பர்னர் வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, கண்டெய்னர் வந்து தெர்மல் எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அங்கே எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, வால்யூம் கண்டெய்னர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதில் அந்த கண்டெய்னரில் உள்ள லிக்விட் வந்து குறையும். ஏன்னா எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா, விரிஞ்சிருச்சுன்னா அந்த லிக்விடோட அளவு கம்மியாயிரும். அந்த ரெடியூஸ்டான லெவலில் L2 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக ஹீட் கொடுக்கக்கூட லிக்விடுக்கு வந்து தெர்மல் எனர்ஜி சப்ளை ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த லிக்விடோட லெவலை வந்து ரைஸ் ஆகுது. அந்த ரைஸ் ஆன லெவலை என்ன வச்சுக்கோங்கன்னா L3 அப்படின்றத வச்சுருக்காங்க. இப்போ L1ஐயும் L3ஐயும் என்ன சொல்லியிருக்காங்க, அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன். L2ஐயும் L3ஐயும் ரியல் எக்ஸ்பான்ஷன் அதை சொல்லியிருக்காங்க. ரியல் எக்ஸ்பான்ஷன் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்குமா அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷனை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஃபார்முலாவை நல்லா தர பண்ணிக்கோங்க. ரியல் எக்ஸ்பான்ஷனா L3 - L2, அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன்னா L3 - L1. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நெக்ஸ்ட்டு லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கேஸஸ், அதோட ஐடியல் அண்ட் ரியல் கேஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோமா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.